இன்னைக்கும் ஒரு ஓர் அழகான கிராமம். கிராமத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தான். அந்த விவசாயி தன்னிடம் ஆடுகள், மாடுகள், கோழிகள் என அனைத்தும் வைத்திருந்தான். அவன் தினமும் காலையிலே இந்த மாடுகளை மேய்க்கச் செல்வான். அவ்வாறு மேய்க்கும் பொழுது அந்த நேரத்தில் அங்கே சிறு குழந்தைகள் விளையாடி கொண்டிருப்பார்கள். அவர்களை அழைத்து அவர்களுக்கு வேதத்தில் இருக்கும் வசனங்களை கற்பித்து அதன் அர்த்தங்களை அவர்களுக்கு உணர்த்துவான். அந்த விவசாயி இதை தினமும் வாடிக்கையாக செய்து வந்தான். அந்த குழந்தைகளும் ஆர்வமாய் அந்த வசனங்களை கேட்டு வந்தார்கள். நாளடைவில் குழந்தைகள் இந்த வசனத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுத்து பின்பு விளையாடச் சென்றார்கள். அங்கு மேய்ச்சலுக்கு வரும் மாடுகளுடனும் குழந்தைகள் அன்பாயிருந்தார்கள். இவ்வாறு சென்று கொண்டிருந்த ஒரு நாள் அந்த விவசாயி வழக்கம் போல் வசனத்தை இந்த குழந்தைகளுக்கு கற்பித்துக் கொண்டிருந்தான். இந்த வசனங்களை மாடுகளும் கேட்டுக்கொண்டிருந்தன. வசனம் முடிந்த பின்பு குழந்தைகள் விளையாட சென்றார்கள். அப்பொழுது அதிலிருந்து ஒரு சிறுவன் விளையாடி கொண்டிருந்த பொழுது ஒரு வண்ணத்து பூச்சியை கண்டான். அந்த வண்ணத்து பூச்சி மிகவும் அழகாயிருந்தது. அவன் அந்த வண்ணத்து பூச்சியை பிடிப்பதற்காக அதன் பின் சென்றான். இந்த வண்ணத்து பூச்சியோ வேகமாய் பறந்து சென்று கொண்டிருந்தது. அவன் அதை பார்த்து கொண்டே அதன் பின் ஓடினான். அந்த சிறுவன் செல்வதை பார்த்த ஒரு மாடு அவனை நோக்கி மெதுவாக சென்றது. அந்த சிறுவன் வேகமாய் ஓடி வழி மாறி ஆற்றுப்படுகையின் அருகில் சென்று கொண்டிருந்தான். அந்த மாடு அதை கண்டு வேகமாக அவனை நோக்கி சென்றது. வேகமாக சென்ற சிறுவன் தன் காலிடறி அருகில் இருந்த ஆற்றில் விழ. அப்பொழுது அந்த மாடு அந்த ஆற்றுக்கு முன் குறுக்கே பாய்ந்து சிறுவனை காப்பாற்றியது. அந்த சிறுவன் அந்த மாற்றை பற்றி கொண்டான். ஒரு நிமிடம் பயந்து போன அந்த சிறுவன் அந்த மாட்டை அரவணைத்து கொண்டு பெருமூச்சு விட்டான். அந்த மாடு அச்சிறுவனை காப்பாற்றாமல் விட்டிருந்தால் என்னவாயிருக்கும்? காப்பாற்றும் முயற்சியில் அந்த மாடு ஆற்றில் விழுந்திருந்தால் என்னவாயிருக்கும்? ஏன் இந்த மாடு தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் அச்சிறுவனை காப்பாற்றியது? அனைத்திற்குமான விடை ஒன்றுதான், அதுதான் அன்பு. அந்த அன்பினால் தான் அந்த மாடு அவனை காப்பாற்றியது. அந்த அன்பின் வெளிப்பாடை அச்சிறுவன் இப்பொழுது உணர்ந்திருப்பான். பாத்தீங்களா குட்டீஸ், அந்த மாடு அந்த வசனங்கள்லாம் கேட்டதுனால அதுக்கு கூட தெரிஞ்சிருக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒருத்தருக்காக ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு அன்பு செலுத்தணும் அப்படின்ட்டு. அதனாலதான் அந்த ராஜு தண்ணியில விழுந்தப்ப என்ன பண்ணுச்சு, மாடு ஓடி போய் அதோட உயிரை கூட பத்தி யோசிக்காம அந்த குட்டி தம்பியை காப்பாத்திச்சு இல்லையா? அந்த மாதிரி நீங்களும் உங்களால உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட கூட படிக்கிறவங்களுக்கு எவ்வளோ தூரம் உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமோ, எவ்வளோ தூரம் அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருக்க முடியுமோ அதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும், சரிங்களா? அண்ட் இன்னைக்கு நீங்கள் எதை பற்றி சிந்திக்கணும் தெரியுமா? நீங்கள் இந்த அளவுக்கு, அதாவது ஜீவனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் அன்பு செலுத்துறீங்களா? இல்லைன்னா யாராவது சின்னதாக ஹெல்ப் கேட்டாலும் என்னால் முடியாது, நான் செய்ய மாட்டேன் அப்படிலாம் கோவப்படுறீங்களா அப்படின்றத யோசிச்சு பாருங்க, சரியா? அண்ட் இன்னைக்கு நீங்கள் செயல்பட உங்களுடைய சகோதரர், அதாவது உங்களோட பிரதர், சிஸ்டர், இல்லை உங்கள் அம்மா அப்பா, இந்த மாதிரி யாரு என்ன சொன்னாலும் நீங்கள் என்ன பண்ணணும், சரின்னு சொல்லி அவங்க சொல்ற காரியங்களை நீங்க பின்பற்றணும், சரியா? இன்னைக்கு நம்ம எப்படி ஜெபிக்க போறோம் தெரியுமா? இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிறப்ப, ஏசப்பா எங்களுக்காக நீங்க ஜீவனையே தந்தீங்க, அதனால நாங்க அன்பு அப்படின்னா என்னன்றத தெரிஞ்சிருக்கோம். அண்ட் அந்த அளவுக்கு நாங்களும் எங்களுடைய சகோதரர்கிட்ட, எங்களுடைய அம்மா அப்பா கிட்ட அன்பா இருக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. தினம் தினம் நாங்க உங்களுடைய அன்புல நடக்க எங்களுக்கு கத்துத்தாங்க ஏசப்பா அப்படின்னு நீங்க மறக்காம இன்னைக்கு ப்ரேயர் பண்ணணும், சரிங்களா குட்டீஸ்? இப்போ நம்ம ஒரு சூப்பரான சாங் பார்க்கலாமா? ரெடியா இருக்கீங்களா? ஜீவனை கொடுத்தார், அவர் ஜீவனை கொடுத்தார்,
நமக்காய் ஆதலால் அன்பை அறிந்தோம் நாம் காதங்கை அண்ணன் தம்பி நானும் ஒரு கடனாளிதான் அன்பினால் என் ஜீவனை கொடுக்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி நானும் ஒரு கடனாளிதான் அன்பினால் என் ஜீவனை கொடுக்க தம்பி தங்கை நாமுமே இயேசுவை போலவே நம் ஜீவனை கொடுத்து அன்பு செய்வோம் யாவரையும் இயேசுவை போலவே அவர்